ஆஹா, என்ன உத்தரா வெளுத்து கட்டுறியாட்டுக்கு. என்ன சாப்பாடு? மீன், தோசை, மீன் குழம்பு, தோசை. நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில். மீன் குழம்பு, தோசை. சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீனா? ஓகே. இது என்னது? இது நண்டு கிரேவி. சூப்பர். இதான் நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு தான் நடந்துகிட்ருக்கு. நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை, மீன் குழம்பு, நண்டு கிரேவி, சாதம். அதான் எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன். சூப்பர் லஞ்சில் சூப்பர் டின்னரில். சூப்பர் டின்னர் தான். சரி, சட்னி மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமா தோசை? சூப்பராக இருக்குங்க. நீ சாப்பிடுயா? ஓ, இன்னும் தோசை ஊற்றிட்டு இருக்கா? இந்த பேரும் இப்போ வெளுத்து கட்டுறீங்க. எங்கே ஊற்றிட்டு இருக்கேன் நான்? நீ தான் ரெண்டு போதும், நான் நிறுத்திட்டேன். சாதம் வச்சுக்கோ. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் போனாங்க. நண்டுலாம் செம்ம ரேட்டு. கிலோ 600 கிலோ 600 நண்டே கிடைக்கலையா? அப்புறம் ஒரு இடத்துல இருந்துச்சு. சரி, 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதோட அப்புறம் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தேன். சங்கரா மீன் என்ன ரேட்டு? 300 ரூபாய் கிலோ. 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். சங்கரா மீன் 300 நம்ம வறுக்கல, குழம்பு மட்டும்தான். பொடி மீன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் 1/2 கிலோ மீன், 1/2 கிலோ நண்டு போதும்ல. துபருங்க அதே இருக்குது நைட்டு. ஆமாம், மதியானம் செஞ்சது. மதியானமாக நான் நண்டுலாம் சாப்பிட மாட்டேன், செய்யறதோட சரி. நண்டு உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? இந்த நானும் சாப்பிடல, அவனும் சாப்பிடல. நீங்களும் சின்ன பையன், உங்கள் அம்மா. சரி, மார்க்கெட்டில் எப்படி செம கும்பலா? நேற்று ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு கும்பல் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகவே முடியாதுங்க, சரி கூட்டம் இருக்கும். நான் போகவே மாட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும். மற்ற நாளில் வாங்கிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போக மாட்டேன். ஏன்னா நிறைய கூட்டம் வரும். மீன் வாங்கிடலாம், ஆயிரம் தான் ரொம்ப கஷ்டம். 1000க்கு எவ்வளோ கிலோ? கிலோவுக்கு எவ்வளோ? கிலோவுக்கு 20 ரூபாய். நீ மீன்லாம் ஆய மாட்டியா? ஆய்வேன், இருந்தாலும் அவங்க ஆயிர மாதிரியே எனக்கு வரமாட்டேங்குது. இப்போ பெரிய மீன்லாம் அவங்க பெரிய ரோமன் வச்சுருப்பாங்க, அதனால பீஸ் நல்ல மெலிசாக வரும். நம்ம ஆய முடியுமா? இந்த மாதிரி குட்டி மீன்லாம் ஆஞ்சிடுவோம். இருந்தாலும் ஆஞ்சிட்டு வந்துடுவோம். சரி, அப்புறம் மணல் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு குழம்புக்கு. சூப்பராக இருக்கே. கொஞ்சம் தான் வச்சேன், நிறைய. மண் பானையிலே வானல் வந்திருக்கா? மூடியோட வந்திருக்கு. நான் மூடி வாங்காம விட்டேன். போன பங்குனி உத்திரத்தில் வாங்கினேன். போன பங்குனி உத்திரத்தில் வாங்கினேன். இந்த பங்குனி உத்திரமே வரப்போகுது. தை நடந்துட்டுருக்கு. மாசி பங்குனி ஒரு வருஷம். ஆனால் அதாவது வந்துங்க விலைலாம் அதிகம். மண் பாத்திரம் இந்த வானல் வந்து 160. சரிக்கே இதான் ஸ்டார்டிங், சின்ன சைஸு. இது சின்னது இருக்குது, இருந்தாலும் ஒரு குழம்பு வைக்க இந்தமாரி இதுதான் ஸ்டார்டிங். இதை விட பெருசுலாம் ஓவர் ரேட். ஆனால் இதில் வச்சு டேஸ்ட் சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். மீன் குழம்புக்குலாம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் வச்சு சாப்பிட்டாங்கலாம் இருக்கும்ல. ஆமாம், பழைய காலத்து முறை அதெல்லாம். இப்போ யார் அதிகமாக செய்கிறாங்க? செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ நீ மட்டும் இப்போ தான் செய்கிறவங்க? நான் செய்வேன், எப்பயாவது செய்வேன். ரேர் தான். ஏன்னா இது அதிகமாக எடுத்து அந்த அடுப்பில் வைக்கிறதுனால அந்த சீட்டு ஓவராக உடஞ்சிடுது அடியில். அதனால இனிமேல் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் வறுவல் இதெல்லாம் செய்யும்போது மட்டும் இதுமாரி செய்வேன். சாதம் மதியானம் வடிச்சதுக்காக ஆயிடுச்சா? சரி, அம்மா எனக்கு சாதம் தான் வேணும், தோசைலாம் வேணும்.
குக்கரில் சாதம் அடிக்கிறியே செட் ஆகுமா? நான் சாதம் இருந்துச்சு, தம்பிங்க வந்து சாப்பிட்டாங்க. சரி மதியானத்துக்கு இருந்துச்சு. இப்போ நைட்டுக்கு தானே ரவோண்டு தான். இந்த மாதிரி செம்மையாக இருக்கு. குக்கர் சாதம் நைஸாக இருக்குல்ல? ஆமாம், குக்கரில் வடித்தா சாதம் நைஸாக இருக்குது. ஏன் குக்கரில் வடித்தா சாதம் நைஸாக இருக்குது? அது என்னவோ தெரியலங்க. எல்லாருமே குக்கர் சாதம் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் குக்கர் சாதம் எவ்வளவோ உடம்புக்கு கெடுதல் தெரியுமா? கெடுதல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல. ஒரு வேளை தான், நிறையலாம் வைக்கல, சும்மா ஒரு வேளை. போதும் போதும், நீ மட்டும் நிறையா வைக்கிறேன். போதும். சரிங்க, நாமளும் சாப்பிட்டு படுப்போம், அவங்களும் சாப்பிட்டு படுக்கட்டும். எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிங்கன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், குட் நைட். ஓகே பாய், குட் நைட். எங்கள் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஓகே பாய். பாய்.